வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக 1/4/2024 முதல் 31/3/2024 வரை உள்ள நாட்களுக்கான மாத ராசி பலன் என்ற வரிசையிலே உங்களுக்கு பலன்களை வழங்க இருக்கிறேன். அதற்கு நீங்கள் நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லணும். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் என்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். சரிங்களா? நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜோதிடத்தில் ஒரு பெரிய நுட்பமான விஷயங்கள் கூட எளிமையில் விளங்கும் என்பதை ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியும். சரிங்களா? அது மாதிரி ஜோதிடத்தில் எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. சந்தேகத்தை விளக்க நான் ரெடி. கேட்க நீங்கள் ரெடியா? இந்த இந்த மாத பலன் ஏப்ரல் மாத பலன்களை உங்களுக்கு இப்பொழுது வழங்க இருக்கிறேன். அந்த ஏப்ரல் மாதத்தில் கிரக அமைப்பு எப்படி இருக்குது என்பதை முன்னாடி பார்த்துறோம். மேஷத்திலே குரு பகவான் கிட்டத்தட்ட என்ன ஒரு 30 நாள் அவ்வளோதான் இருப்பார். அதில் அப்புறம் ரிஷபத்துக்கு போடுவார். மேஷத்தில் குரு பகவான், கன்னியிலே கேது பகவான், கும்பத்திலே சனி பகவான், செவ்வாய் பகவான், மீன ராசியிலே ராகு, சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 4 அணி அங்கே இருக்காங்க. சரி, கிரக மாறுதல்கள் என்ற வரிசையை பார்த்தோம்னா சித்திரை மாதம் 9ஆம் தேதி மீனத்துக்கு வந்துடுறாங்க செவ்வாய் பகவான். அதே சித்திரை மாதம் 12ஆம் தேதி மேஷத்துக்கு சுக்கிரன் போயிடுவார். எப்படி ஒரு மாறுதல் ஏற்படுது பாருங்க. இது கிரக மாறுதல். சரி, இந்த ஏப்ரல் மாதத்துடைய சிறப்பு என்ன என்பதை பார்த்தாக்கா 8/4/2024 திங்கட்கிழமை சர்வ அமாவாசைங்க. முன்னோருக்கு விரதம் இருக்கலாம். அது செஞ்சீங்கன்னா நல்லது. சரி, 11/4/2024 வியாழக்கிழமை கார்த்திகை விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம். கலியுக கடவுள் முருகனுடைய ரொம்ப பிடித்தமான பண்டிகை கார்த்திகை. சரி, அடுத்து 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருஷம் பிறக்குது. தமிழ் வருட பிறப்புங்க. அடுத்து 23/4/2024 செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி கிரிவலம். ஆமாம், அன்னைக்கு தான் மதுரை கள்ளழகர் வைகை ஆற்றில் வந்து இறங்குறார். அது பெரிய விசேஷம். சரிங்களா? இது வந்து இந்த மாதத்தில் சிறந்த முக்கிய விசேஷ பண்டிகைகள். சரிங்களா? இதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த மாதத்தோட பலனை இப்போ வழங்க இருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்களா? விருட்சக ராசி விருட்சக லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, இந்த விருட்சக ராசி விருட்சக லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் என்பதை இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. 7/12க்குரிய சுக்கிரன் 5ஆம் வீட்டில் 5வது இடத்துல சூரியன், ராகு, புதன், கேது இவங்களோட சேர்ந்து இருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தையும் மாறி மாறி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புங்க இந்த அமைப்பு.
இது மாதிரி அமைப்பில் அவங்களுக்கு ஒரு ராஜயோகத்துக்கு நிகரான வாழ்வு அமைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. இதில் வந்து ராஜயோகம்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஒரு கிரகங்களுக்கு அதுக்கு அடுத்தது இன்னும் 2 3 கிரகம் சேர்ந்தால் ராஜயோகத்தை ஏற்படுத்தும். அது சுபர் வீட்டில் நல்ல வீட்டில் இருந்தால்தான், அல்லது அவர்களை வந்து சுபர்கள் பார்க்கணும். அது மாதிரி இருக்கும்போது தான் இந்த ராஜயோகம் உங்களுக்கு ஏற்படும். அது இந்த வழியில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னா அது ஒரு நல்ல அமைப்புங்க. உங்களுக்கு அதோட பாதிப்பு பலாபலன் எப்படி இருக்கும் ஒன்று சொன்னாக்கா, உங்களுக்கு நீங்கள் கேட்டது அரசாங்கத்திலேயோ அல்லது தனியாரிடமோ அல்லது வேறு என்ன வழியிலையோ கேட்டது கிடைக்கும். கடன் கேட்டிருந்தாலும் கிடைக்கும், அல்லது வேலை கேட்டிருந்தாலும் கிடைக்கும். நீங்கள் என்ன கேட்டிருந்தீங்களோ அது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. யாருக்கு? இந்த விருட்சக ராசி விருட்சக லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க. குழந்தைகள் உங்களுடைய அன்பை அவங்க பேரில் பொழிகிறதுனால அவங்க பேரில் அதுக்கு தகுந்த பாசத்தை செலுத்தும் போது குடும்பத்தில் இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு மனமகிழ்ச்சி நிறைந்த மாதமாக உங்களுக்கு அமையும். வீட்டுக்கு வந்த ஒரு ஏற்கனவே வந்து ஏண்டா வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு தோணக்கூடிய இந்த விருட்சக ராசி விருட்சக லக்னத்தில் இருக்கிறவங்க உங்கள் கிட்ட குழந்தைகளே வரமாட்டாங்க, பெற்றோர்களும் யாரும் கிட்ட வரமாட்டாங்க. ஏன்னா வந்தாக்கா எரிஞ்சு விழுவீங்க அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தவங்க இப்போ இந்த மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் எல்லோரும் உங்களை அரவணைச்சு வாங்க உட்காருங்க, என்னப்பா செய்கிற, ஏது செய்கிற இன்னும் உங்களை விசாரித்து வெளியில் ரொம்ப கஷ்டமாக இருக்கா அப்படின்லாம் கேட்பாங்க. அது ஒரு புதுவித மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நாளாகவும், ஒரு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு, குடும்பத்தின் மீது ஒரு பிடிப்பு ஏறக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு இந்த விருட்சக ராசி விருட்சக லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு குடும்பத்தினர் மீது உங்களுக்கு ஒரு விருப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அது மாதிரி வருமானம் 2 மடங்காக வாய்ப்பு இருக்குங்க. அது எப்படிங்க, நாம் மாத சம்பளத்தில் இருக்கேன், மாதம் 40,000 தான் கொடுக்குறாங்க, எப்படி 2 மடங்கு? அது 2 மடங்குன்னா 40,000 அங்கே சொல்கிறது புரியுங்களா? நீங்கள் உபத்தொழில் செய்வீங்க, அல்லது சும்மா இருக்க மாட்டீங்க. இந்த காசை அங்கே ஒதுக்கி போடுறது, அந்த காசை இங்கே ஒதுக்கி போடுறது, ஏதேனும் ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆக அது மாதிரி செய்யும்போது அது ஒரு ரெட்டிப்பு லாபம் ஏற்படும். போயிட்டே இருப்பீங்க, ஒருத்தவங்க ஒரு வண்டி தரங்கன்னு இருப்பாங்க, அந்த வண்டியை வாங்கி அப்படியே கை மாற்றுனீங்கன்னா அதில் 10,000 15,000 கிடைக்கும். என்ன வண்டி 10,000 15,000 போகிறீங்களா? அல்ல, நான் சொல்கிறது ஒரு கார் சொல்கிறது போகிறீங்களா? அது மாதிரி வண்டினா நீங்கள் ஒரு சைக்கிளை வாங்கிட்டு மேலே 15,000 கிடைக்குன்னு நினச்சா இது என்ன அவன் ஜோசியம் சொன்னான் அது மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு 20,000 30,000 கூட கார் கிடைக்குது சொல்கிறது புரியுங்களா? ஒரு 50,000 கார், நல்ல காரை ஓரளவு வாங்கலாம். அந்த காரை வாங்கினா ஒரு 10,000 15,000 சேர்த்து விற்கும். அது மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். இந்த விருட்சக ராசி விருட்சக லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு புதிய கார் வாங்குறதுக்கு யோகம் இருக்குது, பழைய கார்களை ரிப்பேர் செய்கிறதுக்கு யோகம் இருக்குது. சிலருக்கு வீடு மனை அல்லது இடம் மாறுதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூடியிருக்குங்க இந்த ஏப்ரல் மாதத்தில். இது நடக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? குலதெய்வ வழிபாடு நிச்சயமாக குடும்பத்தினருடன் சென்று வர வேண்டியது. யார்? இந்த விருட்சக ராசி விருட்சக லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் குலதெய்வ வழிபாடை செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த சொன்ன மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். அது இந்த மாதமே ஏற்பட போகுது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிரகங்கள் உங்களை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு பதிலுக்கு இதை செஞ்சீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குங்க. சரிங்களா? உங்களுடைய பழைய நிறுவனம், அதாவது வந்து புதிய வேலை சில பேருக்கு கிடைக்குன்னு சொல்லல, பழைய நிறுவனத்துக்கு நீங்கள் மேலதிகாரோட அதாவது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அந்த புதிய நிறுவனத்திலேருந்து பழைய நிறுவனத்துக்கு அங்கே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ உங்களுக்கு மரியாதையும் மதிப்பும் அதிகரிக்கும். சரிங்களா? இங்கே வந்து யாரும் உங்களை மதிச்சிருக்க மாட்டாங்க ஒரு காலத்தில். இப்போ வேற ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு அங்கேருந்து நீங்கள் ஒரு விஷயமாக அங்கே போகும்போது நல்ல மரியாதை மதிப்பு. அப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஆஹா இங்கே இருந்தோம்னா நம்ம ஒரு பயிலும் திரும்பி பார்க்க மாட்டான், நல்ல காலம் அங்கே போயிட்டு இருந்ததுனால நம்மளை இவ்வளோ ஒரு மரியாதை இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. அந்த உங்களுடைய பெருமை அப்போ தான் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய அருமையும் பெருமையும் உங்களுக்கே தெரிய வரும். யாருக்கு? இந்த விருட்சக ராசி விருட்சக லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களிடம்
பிறர் பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் பேசுவாங்க. நீங்கள் கடிந்து கடிந்து கோபத்தை அவங்க மேலே உமிழக்கூடிய காலம் இருந்தது. அந்த கோபங்கள் தாபங்கள் எல்லாம் நீக்கினீங்கன்னா இப்போ நான் சொன்னதெல்லாம் நடக்குங்க. அதனால் குடும்பத்திலையும் சந்தோஷம், பிறர் நண்பர்கள் வட்டாரத்துலையும் சந்தோஷம். என்னப்பா நீ இப்படி இருந்த, நீ இப்படி மாறிட்ட அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரியான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு இருக்குங்க. அதனால் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அருமையான மாதமாக அமைஞ்சிருக்கு. இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய கேள்வியும் கேட்டு வைங்க. உடனே பதில் அளிக்கப்படும் என கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.